ரேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபைலம் பிளாட்டிஹெல்மிண்டஸ்க்கு எக்ஸாம்பிள் ஃப்ளாட்வார்ம்ஸ், தட்டை புழுக்கள் எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இதில் வரக்கூடியதும் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பைலேட்ரலி சிமெட்ரிக்கல்னால் முன்னாடி நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம். அந்த சென்ட்ரல் ஆக்சஸோடு சேர்த்து நம்ம கட் பண்ணும்போது அதோட பாடி வந்து 2 சிமிலர் ஹால்ஸ், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் கிடைச்சிது அப்படின்னா அதே அந்த பைலேட்ரிக்கலி சிமெட்ரிக்கல்னு சொல்லுவோம். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்கும், எண்டோடோம், எக்டோடோம், மீசோடோம். அதே மாதிரி ஏசிலோமேட், இதில் வந்து என்னது பாடி கேவிட்டி இருக்காது, வித்தவுட் பாடி கேவிட்டி அனிமல்ஸ். இதில் மேக்ஸிமம் இந்த பிளாட்டிஹெல்மிண்டஸில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா பேரசைட்டிக் இன் நேச்சர். பேரசைட்டிக்ஸ்னு ஏதாவது ஒன்றில் ஒட்டிட்டு தான் உயிர் வாழும், ஒட்டுண்ணி வாழ்க்கை வாழக்கூடியது. இதில் சக்கர்ஸ் அண்ட் ஹூக்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. சக்கர்ஸ் அப்படின்னா உறிஞ்சிகள், ஹூக்ஸ் அப்படின்னா கொக்கிகள். இந்த கொக்கிகளை வச்சு என்ன அப்படின்னா எந்த அனிமலோட பாடிக்குள்ளே போகுதோ அந்த அனிமலோட பாடியில் என்ன அப்படியே நல்லா பிடிச்சிக்கும். சக்கர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இதுக்கு தேவையான உணவு வேணும் இல்லையா, நியூட்ரிஷன், அதை வந்து உறிஞ்சி எடுக்கிறதுக்காக இதில் சக்கர்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அந்த ஹோஸ்டோட ஆர்கனிசமோட பாடியில் வந்து அட்டாச் ஆகிறதுக்கு இந்த சக்கர்ஸ் அண்ட் ஹூக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்க்ரேஷன், கழிவு நீக்கம் வந்து ஒரு ஸ்பெஷல் செல்ஸ் மூலமாக நடக்குது. அந்த ஸ்பெஷல் செல்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா ஃப்ளேம் செல்ஸ் அப்படின்னு பேர். என்னென்னு பேர்? ஃப்ளேம் செல்ஸ். இந்த பிளாட்டிஹெல்மிண்டஸ் ஃபைலமில் வரக்கூடிய வார்ம்ஸ், புழுக்கள் அப்படின்னு எடுத்துகிட்டா இது எல்லாமே ஹெர்மாப்ரோடைட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேல் அண்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் கேமெட்ஸ் வந்து என்னது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து ஒரே அனிமல் இருக்குது, ஒரே சிங்கிள் இண்டிவிஜுவல்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெர்மாப்ரோடைட் அப்படின்னு சொல்லுவோம். மேல் அண்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து ஒரே சிங்கிள் இண்டிவிஜுவல்ஸில் இருக்கிறதா ஹெர்மாப்ரோடைட்டிக் ஆர்கனிசம்ஸ். இந்த பிளாட்டிஹெல்மிண்டஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிவர் ஃப்ளூக் அண்டு டேப்வார்ம். இந்த பிக்சருக்குள்ளே முன்னாடி இதில் பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா லிவர் ஃப்ளூக், செகண்ட் கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டேப்வார்ம். இதுதான் ஃப்ளாட்வார்ம்ஸ்க்கு எக்ஸாம்பிள், தட்டை புழுக்களுக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபைலம் ஆஸ்ஹெல்மிண்டஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரவுண்ட் வார்ம்ஸ், உருளை புழுக்கள். இந்த ஆஸ்ஹெல்மிண்டஸ் ஃபைலமில் வரக்கூடிய அனிமல்ஸும் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் தான், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் தான். இதுலேயும் 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்கும். பாடி கேவிட்டி பார்த்தோம் அப்படின்னா சூடோசிலம், ஃபால்ஸ் கேவிட்டியாக இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ லிவிங் சாயில் ஃபார்ம்ஸு. ஃப்ரீ லிவிங்னு இது மண்ணில் தனியாக வாழக்கூடியதாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு சிலது எப்படி இருக்குன்னா பேரசைட்ஸ், ஒட்டுண்ணிகளாகவும் இருக்கலாம். இதோட பாடி எப்படி இருக்குன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், 2 எண்ட்லேயும் நல்லா பாயிண்டட்னு இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா அன்செக்மெண்டட், இதோட பாடியில் வந்து செக்மெண்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே ப்ரெசென்ட் ஆகிருக்காது. இந்த அனிமல்ஸோட பாடியை கவர் பண்ணி மேலே தின்னாக இருக்கக்கூடிய கியூட்டிக்கல் லேயர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் மேல் ஃபீமேல் தனித்தனியாக தான் இருக்கும், செப்பரேட்டாக இருக்கும். மேல் வார்ம்ஸ் தனியாக, ஃபீமேல் வார்ம் தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு இருக்கக்கூடிய இது காஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் காமன் டிசீஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா எலிஃபென்டயாசிஸ், ஹியூமன் பீங்ஸ்க்கு வரக்கூடிய டிசீஸ் எலிஃபென்டயாசிஸ் அண்ட் அஸ்காரியாசிஸ். எலிஃபென்டயாசிஸ் அப்படிங்கிறது யானைக்கால் வியாதின்னு சொல்லுவோம், அண்ட் அஸ்காரியாசிஸ் அது தமிழ்லேயும் அஸ்காரியாசிஸ் தான். இந்த ஆஸ்ஹெல்மிண்டஸ் ஃபைலம்க்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா அஸ்காரிஸ் அண்டு உச்சரீரியா. இந்த மேல் அண்ட் ஃபீமேல் ரவுண்ட் வார்ம்ஸ் தான் வந்து என்னது, இது ரெண்டுமே அஸ்காரிஸ் வார்ம்ஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ஹெல்மிண்டஸ் ஃபைலம்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஃபைலம் பார்த்தோம் அப்படின்னா ஃபைலம் அன்னலிடா. ஃபஸ்ட்டு செக்மெண்டட் வார்ம்ஸ். செக்மெண்டட்னா அந்த அனிமலோட பாடியில் கண்டங்கள் குட்டி குட்டியாக வந்து என்னது ஒவ்வொரு செக்மெண்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால தான் வந்து என்னது ஃபஸ்ட்டு செக்மெண்டட் ஃபார்ம் அன்னலிடா அப்படிங்கிறாங்க. இதுவும் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் தான். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல், 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரூ சீலோமேட் அனிமல்ஸ் வித் இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதில் ஆர்கன்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும். இந்த பாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல், வெளிப்பகுதியில் செக்மெண்ட்ஸ் தனித்தனியாக பிரிக்குது. அந்த செக்மெண்ட்ஸ் தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா மெட்டாமியர்ஸ் அப்படின்னு பேர். அந்த மெட்டாமியர்ஸை வந்து ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர், ரிங்லைக்னா வட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் ஜாயின் பண்ணுது. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஏனுலை அப்படின்னு பேர். என்னென்னு பேர்? ஏனுலை. இந்த அன்னலிடா ஃபைலமில் வரக்கூடிய அனிமல்ஸோட பாடியை கவர் பண்ணி ரொம்ப மாய்ஸ்ட்னா ஈரப்பதமாக இருக்கக்கூடிய தின் கியூட்டிக்கல் வந்து கவர் பண்ணியிருக்கும் லேயர். இதில் சீட்டே அண்டு பேரப்போடியா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சீட்டேனா என்னது, சின்ன குற்றிலைகள் மாதிரி இருக்கும். பேரப்போடியா அப்படின்னாலும் நீட்சிகள் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ
லோக்கோமோட்டார் ஆர்கன்ஸ், லோக்கோமோட்டார்னா இடப்பெயர்ச்சிக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ். இதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்ஸஸ் வந்து மேபி செப்பரேட்னா தனித்தனியாக இருக்கலாம், மேல் தனியாக இருக்கலாம், ஃபீமேல் தனியாக இருக்கலாம், அல்லது ஒரு சில ஆர்கனிசம்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே சிங்கிள் இண்டிவிஜுவல்ஸில் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கலாம், ஹெர்மாப்ரோடைட்ஸ். இந்த அன்னலிடா ஃபைலம்க்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா நீரிஸ், எர்த்வாம் அண்டு லீச். நீரிஸ்னா சாண்ட்வாம், மணல் புழு அப்படின்னு சொல்லுவோம். எர்த்வாம் மண்புழு, லீச்னா அட்டைப்பூச்சி. இதெல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் அப்படின்னா இந்த அன்னலிடா ஃபைலம்க்கு. இதெல்லாமே செக்மெண்டட் வார்ம்ஸ். இதோட பாடியில் என்ன இருக்கும்? செக்மெண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைலம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைலம் ஆர்த்ரோபோடா. ஃபைலம் ஆர்த்ரோபோடா. இந்த அனிமல்ஸில் ஜாயிண்டட் லெக்ஸ், கால்கள் வந்து என்ன இருக்கும் ஒன்னோட அதோட பாடியில் இருக்கக்கூடிய அப்டாமனோட நல்லா ஜாயிண்டாக இருக்குது. ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே என்ன ஃபைலமில் வரும் அப்படின்னா ஆர்த்ரோபோடால. இந்த ஃபைலம் நம்ம இப்போ கிங்டம் அனிமலியில் பார்த்துட்டு வரக்கூடியதுலேயே ரொம்ப லார்ஜஸ்ட் ஃபைலம் அப்படின்னு எடுத்துகிட்டா எதை தான் சொல்லுவேன்னா ஆர்த்ரோபோடா. அனிமல் கிங்டமில் லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆர்த்ரோபோடா. இதுவும் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் தான். ஆர்த்ரோபோடா ஃபைலமில் வரது என்னது? பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். 3 ஜெர்ம் லேயர் இருக்கக்கூடியது சீலோமேட் அனிமல்ஸ். இந்த ஆர்த்ரோபோடா ஃபைலமில் வரக்கூடிய அனிமல்ஸோட பாடி எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஹெட்ரிஜியன், தலைப்பகுதி தனியாக, தொராக்ஸ் கழுத்து பகுதி தனியாக, அண்ட் அப்டாமென் வயிற்று பகுதின்னு இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு செக்மெண்ட்லேயுமே ஹெட்ரிஜியன்லேயும் ஒரு பேர்டுன்னு என்னது அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்கும். அதே மாதிரி தொராக்ஸ் ரீஜியன்லேயும் இருக்கும், அப்டாமென் ரீஜியன்லேயும் என்னது தனித்தனியாக பேர்டு ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்கும். இதில் எக்ஸோஸ்கெலிட்டன், எக்ஸோன்னா அவுட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டன் எதனால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா கைட்டின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ்னால மேடப் ஆஃப் ஆகிருக்கும். இது வந்து அப்பப்போ என்னாகும் அப்படின்னா இந்த தோல் உரிக்கும். ஷெட் பீரியாடிக்கலி ஒரு பர்டிகுலர் வீக் 1 வீக்ஸ் ஆனது அந்த மாதிரி டைம் முடிஞ்சது வந்து இந்த அது மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் வந்து உரியும். தோல் உரி அந்த அனிமல் வந்து என்னது க்ரோ ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த கேஸ்டிங் அண்ட் ரீக்ரோவிங் எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்குல்லையே, அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து அந்த தோலை உரித்து திரும்ப ரீக்ரோ ஆகிற ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோல்ட்டிங் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோல்ட்டிங். அடுத்து இந்த பாடி கேவிட்டி அப்படின்னு எடுத்துகிட்டா உடற்குழி இருக்கு இல்லையா, அந்த உடற்குழியில் என்ன ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா ஹீமோலிம்ஃப் அப்படிங்கிறது என்னது பிளட், உள்ள ரத்தம் ஃபில் ஆகிருக்கும். இந்த பிளட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளட் வெசல்ஸ்லேயோ அல்லது என்னது ஆர்ட்ரிஸ் வெயின்ஸ்லேயோவெல்லாம் சர்க்குலேட் ஆகாது. ஏன்னா அங்கே வந்து என்னது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த அனிமல்ஸோட பாடியில் இருக்கக்கூடிய திஷ்யூ இருக்குல்லையே, அந்த திஷ்யூ ஸ்பேசஸ், அந்த திஷ்யூவில் இருக்கக்கூடிய இடைவெளிக்குள்ளே தான் வந்து என்ன ஆகும் பிளட் சர்க்குலேட் ஆகிக்கும். அந்த மாதிரி திஷ்யூக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில் பிளட் சர்க்குலேட் ஆகிறதுனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். எந்த அனிமல்ஸோட பாடியிலெல்லாம் பிளட் வெசல்ஸ் ஆர்ட்ரிஸ் வெயின்ஸ் இருக்கும் அங்கே மட்டும்தான் என்னது க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும். இந்த மாதிரி பிளட் வெசல்ஸ் எல்லாம் இல்லாத இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு என்னது ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் நடக்கும். ரெஸ்பிரேஷன், சுவாசம் வந்து எது மூலமாக நடக்குன்னா பாடி சர்ஃபேஸ், அந்த அனிமலோட பாடியோட மேல் பரப்பு வழியாக, அல்லது கில்ஸ் செவில்கள் மூலமாக, அல்லது ட்ரக்கியா ஏர் டியூப்ஸ் மூலமாக வந்து இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கும். எக்ஸ்க்ரீஷன், அடுத்தது கழிவு நீக்கம் அப்படிங்கிறது எதில் நடக்குன்னு பார்த்தோன்னா மல்பிஜியன் டிபியூல்ஸ் ஆர் கிரீன் கிளாண்ட்ஸ். அந்த டிபியூல்ஸ்க்கு என்ன பேர்? எக்ஸ்க்ரீஷன், கழிவு நீக்கம் நடக்கக்கூடிய அந்த டிபியூல்ஸ்க்கு மல்பிஜியன் டிபியூல்ஸ் ஆர் கிரீன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்ஸஸ் செப்பரேட்டாக தான் இருக்கும், மேல் ஃபீமேல் வந்து தனித்தனியாக தான் இருக்கும். இந்த ஆர்த்ரோபோடா ஃபைலம்க்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ப்ரான், இறால், கிராப் நண்டு, காக்ரோச் கரப்பாம்பூச்சி, மில்லிபீட்ஸ் அண்ட் சென்டிபீட்ஸ், ஸ்பைடர் எட்டுக்கால் பூச்சி சொல்கிறோம் இல்லையா, ஸ்கார்பியன்ஸ் தேல், இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு எக்ஸாம்பிள்னா இந்த ஆர்த்ரோபோடாக்கு எக்ஸாம்பிள். கீழே சென்டிபீட் அண்டு மில்லிபீடுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அனிமல்ஸ்ல எல்லாமே என்னதான் இருக்குது அப்படின்னா ஜாயிண்டட் லெக்ஸ். இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்டிபீட் அப்படின்னாலே அதில் எத்தனை இருக்குது அப்படின்னா 100 லெக்ஸ் இருக்கும். சென்டிபீட்னா அது என்ன 100 லெக்ஸ் இருக்கும். ஆனால் நிறைய ஸ்பீசஸில் வந்து 30 பேர்ஸ் தான் இருக்குது. அப்போ 30 பேர்ஸ்னு எத்தனை லெக்ஸ் வரும்? 60 கால்கள் தான் வரும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மில்லிபீட்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா இதுலேயும் வந்து 2 பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் 2 பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ் இருக்கும். அப்போ இந்த மில்லிபீட்ஸ் அப்படின்னால அதோட மீனிங் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 1000 லெக்ஸ் அப்படின்னு பேர். பட் நிறைய மோஸ்ட் மில்லிபீட்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா அதில் 100 லெக்ஸுக்கு பக்கமாக தான் இருக்குது. அடுத்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்கக்கூடிய பிக்சரை வச்சு என்னது இது என்னென்ன பிக்சர்ஸ்னு என்னென்ன ஆர்த்ரோபோட்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கார்பியன், செகண்ட் ஒன் ஸ்பைடர், தேர்ட் ஒன் காக்ரோச், அப்புறம் கிராப், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ப்ரான், இறால். இதெல்லாம் தான் வந்து ஆர்த்ரோபோட் ஃபைலம்க்கு எக்ஸாம்பிள். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைலம் மொலஸ்கா. மொலஸ்கா அப்படின்னாலே சாஃப்ட் பாடிட் அனிமல். எந்த அனிமலோட பாடியெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கோ அதில் வர்றது எல்லாமே எதில் வரும்? இந்த மொலஸ்கா ஃபைலமில் வரும், சாஃப்ட் பாடிட் அனிமல்ஸ்.
இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டைவர்சிஃபைடு குரூப் ஆஃப் அனிமல்ஸ். டைவர்சிஃபைடு என்னது, நீர்லேயும் இருக்கும், நிலத்துலேயும் இருக்கும், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நல்ல தண்ணியிலையும் இருக்கும், கடல் தண்ணியிலையும் இருக்கும். அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைவர்சிஃபைடு குரூப் ஆஃப் அனிமல்ஸுங்கிறாங்க. மெரைன் கடல் தண்ணியில் இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கலாம், அல்லது டெரஸ்ட்ரியல் நிலவாழ் உயிரினங்களாகவும் இருக்கலாம். இதோட பாடி பார்த்தோம் அப்படின்னா பைலேட்ரலி சிமெட்ரிக்கல், ரொம்ப சாஃப்ட் பாடிட் அண்ட் வித்தவுட் செக்மெண்டேஷன். இங்கே வந்து என்னது செக்மெண்டேஷன் எல்லாம் கிடையாது. இந்த அனிமலோட பாடி எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஹெட் தலைப்பகுதி அண்டு மஸ்குலார் ஃபுட், அதோட கீழ்ப்பகுதி இருக்குல்லையே அது வந்து நல்ல மசில்ஸ்னால மேடப் ஆஃப் ஆகிருக்கும், அண்டு விசரல் மாஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதில் அந்த ஃபுட் மஸ்குலார் ஃபுட் வந்து எதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னா லோக்கோமோஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு உதவியாக இருக்குது. இந்த அனிமலோட என்டையர் பாடியை கவர் பண்ணி இருக்கக்கூடிய அந்த இதுக்கு என்ன பேர் அப்படின்னா மேண்டில் அப்படின்னு பேர். நல்ல தின்னாக இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து என்னது ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா மேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதை செக்ரீட் பண்ணுது அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது கால்கெரிய ஷெல்லை செக்ரீட் பண்ண, அவுட்டர் சைடில் வந்து என்னது நல்லா ஹார்டாக இருக்கக்கூடிய கால்கெரிய ஷெல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் ரெஸ்பிரேஷன் எது மூலமாக நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கில்ஸ் மூலமாக ரெஸ்பிரேஷன் நடக்குது. அந்த கில்ஸ்க்கு என்ன பேர்னா டினிடியா அப்படின்னு சொல்லுவோம். சி வந்து சைலண்ட் டெனிடியா ஆர் லங்ஸ் அல்லது ரெண்டு மூலமாகவே என்னது ரெஸ்பிரேஷன் நடக்கும். இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸஸ் வந்து என்னது செப்பரேட்டாக தான் இருக்குது. இதில் நிறைய லார்வல் ஸ்டேஜஸ், லார்வானா என்னது 2-3 லார்வல் ஸ்டேஜஸ் இருக்குது டெவலப்மெண்ட் போது. டேரெக்டாக எக்லேருந்து என்னது எங் ஒன்ஸ் டெவலப் ஆகாது, எக்லேருந்து லார்வா பியூப்பான்னு இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் இருக்குது. மொலஸ்கா ஃபைலம்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்டன் ஸ்னைல் அண்ட் ஆக்டோபஸ் நத்தை, அதே மாதிரி ஆக்டோபஸ் எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க. நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது என்னது கார்டன் ஸ்னைல் கொடுத்துருக்காங்க இந்த பிக்சர். அடுத்தது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்டோபஸ். இந்த ஆக்டோபஸ் அப்படிங்கிறது இன்வெர்டிபிரேட் தான், பட் இந்த ஒரே ஒரு இன்வெர்டிபிரேட்டுக்கு மட்டும்தான் என்ன இருக்குது அப்படின்னா இமோஷன், அதாவது நம்மளோட கோபம் தாபம் இதையெல்லாம் வந்து அதே மாதிரி எம்பத்தி, காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் அறிவாற்றல், செல்ஃப் அவேர்னஸ் சுய விழிப்புணர்வு, பர்சனாலிட்டி, ஈவன் ஹியூமன் பீங்ஸோட ரிலேஷன்ஷிப் இதை எல்லாமே வந்து இது பண்ணக்கூடிய ஒரே ஒரு இன்வெர்டிபிரேட் என்னென்னு பார்த்தோன்னா இந்த ஆக்டோபஸ் தான். இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூகம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா என்னது ஹியூமன்ஸ் இல்லாமல் இந்த ஆக்டோபஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆக்டோபஸ் என்னது ஹியூமன்ஸ் இருந்தால் ஆக்டோபஸ் இருந்தாலும் என்னது இந்த ஆக்டோபஸ் வந்து ஹியூமன் பீங்கோட டாமினேட் ஆயிடும். டாமினேட்னா என்னது ஒரு படி உசந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபைலம் எக்கைனோடெர்மேட்டா. நெக்ஸ்ட் ஃபைலம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்கைனோடெர்மேட்டா. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைனி ஸ்கின்டு அனிமல்ஸ், இந்த அனிமல்ஸில் இருக்கக்கூடிய மேல் தோல் இருக்குல்லையே அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைனி முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபைலம் எக்கைனோடெர்மேட்டா அப்படிங்கிறோம். இது பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஃப்ரீ லிவிங் தனியாக இருக்கக்கூடிய மெரைன் அனிமல்ஸ், கடல் இருக்கக்கூடியதான். இதுவும் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் தான், 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்கும், ட்ரூ சீலோமேட்ஸ். இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா அடல்ட் அனிமல்ஸ் எல்லாமே ரேடியலி சிமெட்ரிக்கல், அதாவது மெச்சூரான முதிர்ந்த அனிமல்ஸ் எல்லாமே ரேடியலி சிமெட்ரிக்கலாக இருக்கும். பட் லார்வே எல்லாமே எப்படி இருக்குன்னா பைலேட்ரலி சிமெட்ரிக்கலாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளூயிடு ஃபில்டு வாட்டர் வாஸ்குலார் சிஸ்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எந்த ஃபைலம்லன்னு பார்த்தோன்னா எக்கைனோடெர்மேட்டாவில். லோகோமோஷன் எது மூலமாக நடக்குது அப்படின்னா டியூப் ஃபீட், அந்த குழல் கால்கள் மூலமாக நடக்குது. இதோட பாடிவால் கவர் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ஸ்பைனி சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா கால்கேரியஸ் ஆசிக்கல்ஸ், கால்சியம்னாலான சின்ன சின்ன எலும்புகள் மூலமாக தான் என்ன இருக்குது. எலும்புகள் மீன்ஸ் போன் கிடையாது, சின்னதாக ஒரு முள்ளு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறனால தான் என்னது இதோட பாடிவால் கவர் ஆகிருக்கு. இந்த ஃபைலம் எக்கைனோடெர்மேட்டாக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா ஸ்டார்ஃபிஷ் அண்டு சி அர்ச்சின். ஸ்டார்ஃபிஷ் அண்டு சி அர்ச்சின் இதான் இங்கே இந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ஃபிஷ் அண்ட் சி அர்ச்சின் இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைனி ஸ்கின்ட் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் ஃபைலம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெமிகார்டேட்டா. ஹெமிகார்டேட்டாவே இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெரைன் ஆர்கனிசம் தான், கடல்வாழ் உயிரினம் தான். பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வெர்மிஃபார்ம் அண்ட் அன்செக்மெண்டட் பாடி, பார்க்குறக்கு புழு மாதிரி இருக்கும். பட் இதுலேயும் என்னது செக்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இது பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் தான். சீலோமேட் அனிமல்ஸ் இதில் 2 ஃபங்க்ஷன் இருக்கும், நான் கார்டேட் ஃபங்க்ஷன் இருக்கும், கார்டேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா கில் ஸ்லிட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது நோட்டோ கார்டு கிடையாது. கில் ஸ்லிட்ஸ் இருக்குது, பட் இது நோட்டோ கார்டு கிடையாது. இது எல்லாமே சிலியரி ஃபீடர்ஸ், சின்ன சின்ன குற்றிலைகளை சாப்பிடக்கூடியது. மேக்ஸிமம் இது எப்படி தான் இருக்குது அப்படின்னா டியூபிகுலஸ் ஃபார்ம்ஸ், பார்க்குறக்கு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டியூபிகுலஸ் ஃபார்ம்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பலனோ கிளாஸஸ். எக்ஸாம்பிள் எக்கான் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பலனோ கிளாஸஸ், எக்கான் வார்ம்ஸ், இதான் பலனோ கிளாஸஸோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா இன்வெர்டிபிரேட்டால் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைலம் போரிஃபெரா,
செகண்ட் சிலண்ட்ரேட்டா, பிளாட்டிஹெல்மின்தஸ், நெக்ஸ்ட் ஆஸ்ஹெல்மின்தஸ், அடுத்த ஃபைலம் அன்னலிடா, நெக்ஸ்ட் ஆர்த்ரோபோடா, ஆர்த்ரோபோடாக்கு அப்புறம் மொலஸ்கா, மொலஸ்காவுக்கு அப்புறம் எக்கைனோடெர்மேட்டா, எக்கைனோடெர்மேட்டாக்கு அப்புறம் ஹெமிகார்டேட்டா வரைக்கும் பார்த்து இதெல்லாமே ஃபுல்லாக எதில் வரக்கூடியது அப்படின்னா இன்வெர்டிபிரேட்டால் வரக்கூடியது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபைலம் கார்டேட்டா. இந்த கார்டேட்டா அப்படின்னா இந்த ஃபைலமில் வரக்கூடிய எல்லா அனிமல்ஸ்க்கு என்ன இருக்குன்னா நோட்டோகார்டு முதுகுத்தண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும், டார்சல் நர்வ் கார்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும், முதுகு பக்கத்தில் நரம்பு பகுதியும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்தது பேர்டு கில் பவுச்சஸ் இருக்கும், கில் பவுச்சஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நோட்டோகார்டு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு நல்ல லாங் நீளமாக இருக்கக்கூடிய ஒரு ராட் லைக்ஸாக இருக்கும். இது வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அந்த அனிமல்ஸ் வந்து என்னது நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காரதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி கட் ஸ்டொமக் ரீஜன் அண்ட் நர்வஸ் டிஷ்யூ வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்குது. எல்லா கார்டேட்ஸுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ட்ரிப்ளோபிளாஸ்டிக், அதோட பாடி வால் வந்து 3 ஜெர்ம் லேயர் இருக்கிறதா இருக்கும். எல்லாமே சீலோமேட் அனிமல்ஸ் தான். எகைன் ஃபைலம் கார்டேட்டாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் என்னென்னு பார்த்தோன்னா ப்ரோகார்டேட்டா, செகண்ட் குரூப் என்னென்னு பார்த்தோன்னா வெர்டிபிரேட்டா. அதில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ரோகார்டேட்டா. இந்த ப்ரோகார்டேட்டாவை என்னவா கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா வெர்டிபிரேட்ஸோட ஃபோர் ரன்னர்னால் யார் முன்னோடிகளாக கருதுகிறாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நேச்சர் ஆஃப் த நோட்டோகார்டு, அதில் இருக்கக்கூடிய நோட்டோகார்டோட ஸ்ட்ரக்சர், அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரோகார்டேட்டாவை அகைன் 2 சப்ஃபைலமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று சப்ஃபைலம் யூரோகார்டேட்டா அண்ட் இன்னொன்று அனதர் சப்ஃபைலம் செஃபலோகார்டேட்டா. இந்த சப்ஃபைலம் யூரோகார்டேட்டா அப்படின்னு எடுத்துட்டா நோட்டோகார்டு எங்கே மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா டெயில் ரீஜியன் வால் பகுதி இருக்குது இல்லையா, அங்கே மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் ஃப்ரீ லிவிங் லார்வாவில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடல்ட்டில் வந்து என்ன இருக்காது, இந்த நோட்டோகார்டு இருக்காது. அடல்ட் வந்து செசைல்னால் ஏதாவது ஒன்னோட அட்டாச் ஆகிட்டு தான் இருக்கும், தனியாக இருக்காது. மோஸ்ட்லி எனது அடல்ட் ஆகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டெயில் ரீஜியனில் இந்த நோட்டோகார்டு வந்து டீஜென்ரேட் அழிஞ்சு போயிருக்கும். இதோட பாடியை கவர் பண்ணி என்ன இருக்குன்னா டியூனிக் ஆர் டெஸ்ட், சின்ன ஒரு டியூப் மாதிரி இருக்குது, டியூனிக் ஆர் டெஸ்ட் மாதிரி இருக்குது. இந்த யூரோகார்டேட்டாவுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அசிடியன் எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இதுதான் இந்த அசிடியனோட ஸ்ட்ரக்சர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்ஃபைலம் செஃபலோகார்டேட்டா. செஃபலோ அப்படின்னாலே எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஸ்மால் ஃபிஷ் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இதிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்பேர்டு டார்சல் ஃபின்ஸ் தான் இருக்குது. இதில் நோட்டோகார்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பாடியோட என்டையர் லென்த்துக்கும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு சப்ஃபைலம் செஃபலோகார்டேட்ஸில். சப்ஃபைலம் செஃபலோகார்டேட்டாக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆம்பியாக்சிஸ் தான் ஆம்பியாக்சிஸோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் குரூப் வெர்டிபிரேட்டா. இந்த குரூப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெர்டிபிரல் காலம் ஆர் பேக் போன் வந்து நல்லாவே தெளிவாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நோட்டோகார்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ரியானிக் ஸ்டேஜிலேருந்து என்னவா ரீப்ளேஸ் ஆகுது, வெர்டிபிரல் காலமாக வந்து ரீப்ளேஸ் ஆகுது. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வெர்டிபிரேட்டாவில் வரக்கூடிய அனிமல்ஸ்க்கு ஷிஃப்ட் ஸ்கெலிட்டல் ஆக்சிஸ், முக்கியமான ஸ்கெலிட்டல் ஆக்சிஸாக இருக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா இந்த பேக் போன் ஆர் வெர்டிபிரல் காலம் தான். வெர்டிபிரேட்டாவை எத்தனை குரூப்பாக, அதாவது எத்தனை கிளாஸஸாக பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 6 கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சைக்ளோஸ்டொமேட்டா. ஃபஸ்ட்டு கிளாஸ் என்ன பார்த்தோன்னா சைக்ளோஸ்டொமேட்டா. அந்த சைக்ளோஸ்டோம்ஸ் அப்படிங்கிறது ஜாலெஸ் வெர்டிபிரேட்ஸ். ஜானா தாடைகளற்ற வெர்டிபிரேட்ஸ். ஜாலெஸ் வெர்டிபிரேட்ஸ் அப்படிங்கிறது என்னது, தாடைகளற்ற வெர்டிபிரேட்ஸ். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மவுத்தில் என்ன இருக்காது, ஜாஸ் தாடைகள் இருக்காது. இதோட பாடி வந்து நல்லா எலாங்கேட்டட் நீளமாக இருக்கும். ஈல் லைக் ஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிக் ஃபிஷ் இருக்குல்லையா அந்த மாதிரி இருக்கும். இதோட மவுத் எப்படி இருக்குன்னா வாய்ப்பகுதி சர்க்குலர் வட்ட வடிவமாக இருக்கும். இதோட ஸ்கின் எப்படி இருக்குன்னா ஸ்லிமின்னு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். அண்டு ஸ்கேல்லெஸ், இதில் வந்து செதில்கள் எல்லாம் மேலே ஸ்கேல்ஸ் எல்லாம் இருக்காது. இது எல்லாமே மேக்ஸிமம் எக்டோபேரசைட்ஸ், புற ஒட்டுண்ணிகளாக தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா சைக்ளோஸ்டொமேட்டாவுக்கு கேக் ஃபிஷ் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பீசஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் பீசஸ். இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பைக்ளோதெர்மிக் அப்படின்னா கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். இந்த ஃபிஷ்ஷஸோட பாடியில் இருக்கக்கூடிய பிளட் எல்லாமே எப்படி இருக்குன்னா ரொம்ப கோல்டாக தான் இருக்குது. கோல்டுனா கூலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோல்டு பிளட்டட் அக்வாட்டிக் வெர்டிபிரேட்ஸ். அக்வாட்டிக்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியில் தான் இருக்கும். இதில் என்ன இருக்குது அப்படின்னா வித் ஜாஸ், தாடைகள் கண்டிப்பாக இருக்கும். இதோட பாடி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா நல்லா ஸ்ட்ரீம்லைனடு பாடியாக இருக்கும். ஸ்ட்ரீம்லைடுன்னா அப்படி நல்லா நீட்டமாக இருக்கக்கூடிய அந்த நீரோட்டத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பாடியாக இருக்குது. அதனால தான் ஸ்ட்ரீம்லைனடு பாடிங்கிறாங்க. அதை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஹெட், ட்ரங்க் அண்டு டெயில் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இதில் லோக்கோமோஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா பேரட் அண்டு மீடியன் பின்ஸ், அதில் கார்டல் பின், பெக்டோரல் பின் இருக்குல்லையே அந்த பின்ஸ் மூலமாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகுது, மூவ் ஆகுது. இதோட பாடியை கவர் பண்ணி ஸ்கேல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ரெஸ்பிரேஷன் எது மூலமாக நடக்குது அப்படின்னா கில்ஸ் மூலமாக நடக்குது.
ஹார்ட் எத்தனை சேம்பர்டு ஹார்ட் இருக்குது அப்படின்னா 2 சேம்பர்டு ஹார்ட் இருக்குது, ஒரு ஆரிக்கிள் அண்டு ஒரு வென்ட்ரிக்கிள் இருக்குது. இதில் 2 மெயின் இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா கார்ட்லேஜினியஸ் ஃபிஷ்ஷஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்ட்லேஜினியஸ் ஃபிஷ்ஷஸோட ஸ்கெலிட்டன் ஃபுல்லாக எதனால தான் மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா கார்ட்லேஜஸ் குருத்தெலும்புகள்னால மேடப் ஆஃப் ஆயிருக்கு. அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கார்ட்லேஜினியஸ் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லும் அப்படின்னா ஷார்க் அண்டு ஸ்கேட்ஸ், சுறாமீன் அண்டு ஸ்கேட்ஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா போனி ஃபிஷ்ஷஸ். போனினாலே என்னது எலும்பு மீன்கள். இதோட பாடி ஃபுல்லாக எதனால தான் இதோட ஸ்கெலிட்டன் ஃபுல்லாக எதனால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா போன்ஸ்னால மேடப் ஆஃப் ஆயிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லும் அப்படின்னா கார்ப்ஸ் அண்டு முல்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். கார்ப்ஸ் அண்டு முல்லட்ஸ் இது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு இந்த ஷார்க். அடுத்தது கொடுத்துருக்காங்க இன்னொரு மோர்டுனால இருக்கிறதுலையே ரொம்ப ஸ்மாலஸ்ட் வெர்டிபிரேட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பிலிப்பைன் காஃபி, அதாவது ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ட்வார்ஃப் பிக்மி காபி. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரோபிக்கல் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷ். இது எங்கே இருக்குது அப்படின்னா பிராக்கிஷ் வாட்டர், கழிமுக பகுதிகள் இருக்குல்லையே, அதாவது வேஸ்ட் வாட்டர் அந்த மாதிரி பகுதியில் தான் இருக்குது. அதே மாதிரி மேங்க்ரோவ் ஏரியாஸ்னால் சதுப்பு நில காடுகள் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் இந்த மாதிரி வெர்டிபிரேட் காணப்படுது. முக்கியமாக இது எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில். இதோட லென்த் எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா 10 மில்லிமீட்டர் லென்த் தான் இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸ் வெர்டிபிரேட்டால் நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆம்பிபியா. ஆம்பி அப்படின்னாலே போத் பயோஸ்னாலே லைஃப், அதாவது 2 லைஃப் இருக்கும், டெரஸ்ட்ரியல் லைஃப் இருக்கும், அக்வாட்டிக் லைஃப் இருக்குது. ஸோ அதனால் இது என்ன சொல்கிறோம் ஆம்பிபியா. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 லெக்டு 4 கால்கள் இருக்கக்கூடியது டெட்ராபோட்ஸ் வெர்டிபிரேட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆம்பிபியா தான் சொல்லுவேன். டியூவல் அடாப்டேஷன் இருக்குது, அதாவது லிவ் போத் லேண்ட் அண்ட் வாட்டர், தண்ணிலையும் வாழக்கூடியது, அதே மாதிரி என்னது லேண்டு நிலத்திலும் வாழக்கூடியது. இதோட பாடி எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஹெட் அண்ட் ட்ரங்க், உடல் பகுதி தலைப்பகுதி உடல் பகுதின்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. இதோட ஸ்கின் எப்படி இருக்குன்னா ரொம்ப மாய்ஸ்ட் ஈரப்பதமாக இருக்குது. அண்ட் இதில் மியூக்கஸ் கிளாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த ஆம்பிபியன்ஸில் ரெஸ்பிரேஷன் எது மூலமாக நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கில்ஸ், லங்ஸ், ஸ்கின் ஆர் பக்கோஃபேரிங்ஸ். கில்ஸ், லங்ஸ், ஸ்கின் ஆர் பக்கோஃபேரிங்ஸ் மூலமாக நடக்குது. இதில் ஹார்ட் வந்து 3 சேம்பர்டு ஹார்ட்டாக இருக்கும், 2 ஆரிக்கிள்ஸ் இருக்கும், ஒரு வென்ட்ரிக்கிள்ஸ் இருக்கும். இதில் வந்து முட்டை எங்கே லே பண்ண அப்படின்னா தண்ணியில் லே பண்ணிட்டு போயிரு, எக் லே பண்ணிடு வாட்டரில். அதுக்கப்புறம் இந்த டேட்போல் லார்வா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து என்னவா டெவலப் ஆகுதுன்னா அடல்ட்டாக டெவலப் ஆகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ராக் அண்டு டோடு. ஃப்ராக்னா தவளை, டோடு அப்படின்னா தேரை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு இன்னொன்று இந்த ஆம்பிபியாவில் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தோன்னா சலமாண்டர். இந்த சைனீஸ் ஜெயின்ட் சலமாண்டர், ஜெயின்ட் அப்படின்னு இருக்கிறதுல ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய சலமாண்டர். அதோட நேம் என்னென்னு பார்த்தோன்னா ஆண்ட்ரியாஸ் டேவிடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இருக்கிறதுலையே லார்ஜஸ்ட் ஆம்பிபியன் வேர்ல்டுலேயே. இதோட லென்த் எவ்வளோ வரும்னா 5 ஃபீட், 5 அடிக்கு மேலே வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு இதோட இது எவ்வளோ இருக்குன்னா 11 இன்ச்சஸ் இருக்கும். அண்ட் இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 65 kg. இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் அண்டு சவுத் சைனாவில் இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கிளாஸ் வெர்டிபிரேட்டில் அடுத்த கிளாஸ் என்ன அப்படின்னா ரெப்டீலியா. ரெப்டீலியா அப்படின்னாலே எனது ஊர்வன இனம். ரெப்பீர் அப்படின்னாலே டு க்ரால் ஆர் க்ரீப், ஊர்வன அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஊர்வன இனத்தில் வரக்கூடிய இதெல்லாமே எதில் கொண்டு வரும் அப்படின்னு இந்த கிளாஸ் ரெப்டீலியாவில் கொண்டு வருவோம். இந்த வெர்டிபிரேட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக லேண்ட் நிலத்தில் வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரியான அடாப்டேஷன் தான் இருக்குது. இதோட பாடியை கவர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஹார்னி எபிடெர்மல் ஸ்கேல்ஸ். ஹார்னி அப்படின்னு எனது நல்ல முள்ளாக இருக்கக்கூடிய எபிடெர்மல் ஸ்கேல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரெஸ்பிரேஷன் வந்து எது வழியாக நடக்கும் அப்படின்னா லங்ஸ், நுரையீரல் மூலமாக தான் ரெஸ்பிரேஷன் நடக்கும். இதில் ஹார்ட்டில் 3 சேம்பர்டு இருக்கும். எல்லா ரெப்டில்ஸ்லேயுமே எனது 3 சேம்பர்டு இருக்கும். ஒரே ஒரு அனிமல் தவிர எதில் அப்படின்னா குரக்கடையில் மட்டும் என்னது 4 சேம்பர்டு ஹார்ட் இருக்கும். அடுத்து இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெப்டைல்ஸ் எல்லாமே வந்து எக் லே பண்ணக்கூடியதான். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதோட ஷெல் எப்படி இருக்குன்னா முட்டை வந்து ஓடுடை முட்டைகளாக தான் இருக்குது. கொஞ்சம் டஃப் ஹார்டாக இருக்கக்கூடிய ஓடுடைய முட்டைகளை தான் விடும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லும் அப்படின்னா கலோட்டஸ், ஓனான், லிசார்டு, பல்லி, ஸ்னேக், பாம்பு, டார்டாய்ஸ், ஆமை, டேர்ட்டில்னால் என்னது ஆமை தான். இது வந்து கலோட்டஸ். இது ரெப்டீலியாவுக்கு உண்டான எக்ஸாம்பிள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ஏவ்ஸ் அப்படின்னாலே என்னது பேர்ட்ஸை குறிக்கக்கூடியது. பேர்ட்ஸ் எல்லாமே ஹோமியோதெர்மிக் அனிமல்ஸ். ஹோமியோ அப்படின்னாலே என்னது வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். இந்த பேர்ட்ஸில் இருக்கக்கூடிய பிளட் எல்லாமே எப்படி இருக்குன்னா நல்லா கொஞ்சம் சூடாக இருக்குது. ஸோ அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வார்ம் பிளட்டட் அனிமல்ஸுங்கிறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா பறக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நிறைய அடாப்டேஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது பார்க்குறக்கு என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும். ஸ்பிண்டில்னே என்னது நீலிலை வடிவத்தில் இருக்குது அல்லது போட் ஷேப்டு பாடியாக இருக்கும். இதோட பாடி எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஹெட் ரீஜியன், நெக் ரீஜியன், ட்ரங்க் அண்டு டெயில் ரீஜியன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த பாடியை கவர் பண்ணி ஃபெதர்ஸ் இறகுகள் இருக்கும். இந்த 4 limbs முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முன்னங்கால்கள் இருக்குல்லையே அது வந்து என்னவா மாடிஃபை ஆயிருக்கு அப்படின்னா விங்ஸ், சிறகுகளாக மாடிஃபை ஆயிருக்கு. எதுக்காக அப்படின்னா ஃப்ளைட் பறக்கிறதுக்காக. ஹைண்ட் லிம்ஸ் வந்து எதுக்காக அடாப்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஃபார் வாக்கிங் நடக்கிறதுக்கு. அதே மாதிரி பெர்ச்சிங்னா ரொம்ப
பெரிய பெரிய மரத்துலலாம் உட்காந்துருக்கும் போது என்னது அந்த கால்களை யூஸ் பண்ணி அப்படியே அந்த மரத்தில் பிடிச்சி உட்காரதுக்காக. அதே மாதிரி ஸ்விம்மிங் நீந்துறதுக்கு வந்து என்னது உதவியாக இருக்குது. ரெஸ்பிரேஷன் எது மூலமாக தான் நடக்குது அப்படின்னா லங்ஸ் நுரையீரல் மூலமாக தான் நடக்குது. இதில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஏர் சாக்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. போன்ஸ் வந்து என்னது ஃபுல்லாக போன்ஸில் ஃபுல்லாக ஏர் ஃபில்டாக இருக்கும். அதனால் இது என்ன போன்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா நியூமேட்டிக் போன்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த நியூமேட்டிக் போன்ஸ் இருக்குங்காட்டி தான் அந்த பேர்ட்ஸோட பாடி வெயிட் என்ன ஆகுது ரெடியூஸ் ஆகுது ஈஸியாக, அதனால் மேலே பறக்க முடியுது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல லார்ஜ் யோக்லேடன் எக்ஸ். யோக்லேடன் என்னது மஞ்சள் கரு அதிகமாக இருக்கக்கூடிய முட்டைகளாக வந்து விடு பேர்ட்ஸ் எல்லாமே. இதோட பாடியை கவர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்னது ஹார்டு முட்டைகளோட ஓட்டை சுற்றி நல்ல ஹார்டு கால்கரிய ஷெல் இருக்கும். இந்த பேர்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் நம்ம என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா பேரட், க்ரோ, ஈகிள், பீஜியன், ஆஸ்ட்ரிச் இதெல்லாமே நம்ம எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் அப்படின்னா இந்த பேர்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதான் பீஜியன் எக்ஸாம்பிள். அடுத்தது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் பேர்ட் ஆஃப் தமிழ்நாடு, காமன் எமரால்டு டவ், சால்கோபேப்ஸ் இண்டிகா. அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் மேமல்லியா. மேமா அப்படின்னாலே பிரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் வந்து இந்த இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ்ல எல்லாமே இந்த பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் ஆகிருக்கும். இந்த மேமல்ஸ் அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். இதோட ஸ்கின்னை கவர் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னா ஹேர்ஸ், குட்டி குட்டியாக ஹேர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமலோட ஸ்கின்ல ஸ்வெட் கிளாண்ட் அண்ட் செபேசியஸ் கிளாண்ட் இருக்குது. வியர்வை சுரப்பிகள் அண்டு எண்ணெய் சுரப்பிகள் ஆயில் கிளாண்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட பாடி எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஹெட் ரீஜியன், நெக் ரீஜியன், ட்ரங்க் அண்டு டெயில் ரீஜியன் பிரிச்சிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபீமேல் அனிமல்ஸில் மெமரி கிளாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதை வந்து மில்கை செக்ரேட் பண்ணி எதுக்காக அப்படின்னா அதோட யங் ஒன்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்காக. அடுத்தது எக்ஸ்டர்னல் இயர், காது, வெளிப்புற காது அல்லது பின்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹார்ட் வந்து 4 சேம்பர்டு தான். ப்ரீத்திங் ரெஸ்பிரேஷன் வந்து லங்ஸ் மூலமாக நடக்குது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது 2-3 அனிமல்ஸ் வந்து எக்லே பண்ணுது. என்னென்ன அனிமல்ஸ் எக்லே பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பிளாட்டிபஸ் அண்டு ஸ்பைனி ஆன்டீட்டர். இது 2 மட்டும்தான் வந்து என்னது எக்லே பண்ணக்கூடிய மேமல்ஸ். அதர் மேமல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக அதோட யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது விவிபேரஸ் அனிமல்ஸ். விவிபேரஸ்னால் டேரெக்டாக அதோட யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓவோ விவிபேரஸ் அப்படின்னா முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறது என்ன சொல்லும் அப்படின்னா ஓவோ விவிபேரஸ் அப்படின்னு சொல்லி. இதில் இந்த மேமல்ஸில் பிளாசண்டா அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு யூனிக் கேரக்டர். யூனிக்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இந்த மேமல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா ரேட், ரேபிட், மேன். இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபைலம் கார்டேட்டா அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைலம் கார்டேட்டாவை 3 சப்ஃபைலமாக பிரிச்சிருக்காங்க. சப்ஃபைலம் யூரோ கார்டேட்டாக்கு எக்ஸாம்பிள் அசிடியன், சப்ஃபைலம் செஃபலோ கார்டேட்டாக்கு எக்ஸாம்பிள் ஆம்பியாக்சிஸ். அடுத்தது சப்ஃபைலம் வெர்டிபிரேட்டா. வெர்டிபிரேட்டாவை வெர்டிபிரேட்ஸ் வித்தவுட் ஜாஸ், வித் ஜான் பிரிச்சிருக்காங்களா. வித்தவுட் ஜாஸ்க்கு எக்ஸாம்பிள் கிளாஸ் சைக்ளோஸ்டொமேட்டா, எக்ஸாம்பிள் லாம்ப்ரே அண்டு கேக்ஃபிஷ். வெர்டிபிரேட்ஸ் வித் ஜா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் 5 கிளாஸஸ் சொல்கிறாங்க. கிளாஸ் பீசஸ், எக்ஸாம்பிள் ஷார்க் அண்டு முல்லட். கிளாஸ் ஆம்பிபியா, ஃப்ராக் அண்டு டோட். கிளாஸ் ரெப்டிலியா, லிசார்ட் அண்டு ஸ்னேக். கிளாஸ் ஏவ்ஸ், பீஜன் அண்ட் ஆஸ்ட்ரிச். கிளாஸ் மேமிலியா, அதுக்கு எக்ஸாம்பிள் ரேபிட் அண்டு மேன். இது பார்த்தோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் கார்டேட்டா ஃபைலமோட கிளாசிஃபிகேஷன். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா இந்த கார்டேட்டா இருந்துச்சு இல்லையா, இந்த ஃபைலமில் என்னென்ன கிளாஸஸ் இருந்துச்சுன்னு பார்த்தோம். இது கார்டேட்டா ஃபைலம்க்கு எக்ஸாம்பிள் ரேபிட். இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜைஜாண்டிக் ப்ளூ வேல், அதாவது இருக்கிறதுல ரொம்ப பெரிய ஜைஜாண்டிக் ப்ளூ வேல் அப்படின்னு எடுத்துகிட்டு இது வந்து எப்படி இருக்குன்னா நீலத்திமிங்கலம் 35 மீட்டர்ஸ் லாங் இருக்கும். அண்ட் இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 120 tons வெயிட் இருக்கும். இருக்கிறதுலையே பிக்கஸ்ட் வெர்டிபிரேட் அனிமல். இதோட வந்து நம்மளுக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிடலாம் இந்த லெசனில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு. கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம், அதாவது இந்த அனிமல்ஸோட சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி எப்படி அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணலான்னு பார்த்தோம். யூனிசெல்லார், மல்டி செல்லார், அதே மாதிரி டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தோம். ரேடியல் சிமெட்ரினா என்னென்னு பார்த்தோம், பைலேட்ரல் சிமெட்ரினா என்னென்னு பார்த்தோம். அதே மாதிரி சீலம் ஆர் பாடி கேவிட்டி. அப்புறம் நோட்டோகார்டு இருக்கிற அனிமல்ஸை வந்து என்னது கார்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். நோட்டோகார்டு இல்லாத அனிமல்ஸ் இன்வெர்டிபிரேட்ஸ்ன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரோ கார்டேட்ஸாக தான் வந்து என்ன நம்ம 4 runners ஆஃப் வெர்டிபிரேட்ஸ்ன்னு சொன்னால் அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபைலம் பார்த்தோம். என்னென்ன ஃபைலம் பார்த்தோம், இன்வெர்டிபிரேட்ஸ்க்கு என்னென்ன ஃபைலம், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கார்டேட்டாவில் என்னென்ன கிளாஸஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.